எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேர் வரல. சரி, ஓகே. எதுக்காக இதுனா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளே நடத்திக்கணும். நமக்கான ப்ரொமோஷனை நம்ம தான் தேடிக்கணும். அதுக்காக தான் இதை பண்ணது. என்னோடய ஹீரோ விஜயராம் சரி ஒன்று ஒன்றா ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு, ஒரு ஆடியோ லான்ச்லாம் இருக்குன்னு அடுத்து இது சும்மா டீமை பார்க்குறதுக்காக பண்ணது. ஆடியோ லான்ச்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஆளை வச்சு இல்லை வேறு ஆளை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே நடக்கும். ரிலீஸ் வரைக்குமே நான் பேசிட்டேன். இப்போ என்னென்னா, நான் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அதான் அந்த தென்னிந்திய புதுமுக நடிகர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். எங்கே போனாலும் நம்ம புதுமுகத்துக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை மாற்றணும். புதுமுகங்கள் படமாக தான் வரணும். ஆனால் அதுக்காக லீஸுக்கு ஒரு தேட்டரை எடுக்க போகிறேன். நம்ம படத்தை இல்லை ப்ராசஸ் நிறைய போயிட்டுருக்கு. அது சக்ஸஸ் ஆகும்போது தான் சொல்ல முடியும்ல. ஒரு தேட்டரே லீஸுக்கு கேட்டிருக்கேன், ஒரு 30 லட்ச ரூபாவில். சிட்டியில் தாம்பரத்துக்குள்ளே நம்ம எடுக்கிற படங்கள்லாம் நாமளே 100 நாள் ஓட்டுவோம். என்ன அது நம்ம லீஸுக்கு தான் எடுக்க போகிறோம். அதனால் லாஸ் கிடையாது. அந்த காசு திருப்பி வந்துடும். டிக்கெட்டுக்கு கம்மியாக போடுவோம். நம்ம படத்தை நம்ம நிறைய பேர்த்த பார்க்க வைப்போம் அப்படின்னு ஒரு நிறைய ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நடுவில் எனக்கான வாய்ப்புக்கும் தேடி ஓடிட்டுருக்கேன். அது மாதிரி இப்போ ஒரு 2 பேர்த்த ஹீரோ ஆக்கியிருக்கேன். உத்தமசீலனும் வேறு வரணும். இன்னும் 98 பேரை ஹீரோ ஆக்கலான் இருக்கேன். அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இதை அடுத்தடுத்த ஃபங்க்ஷனில் பேசுவோம். நன்றி. இதில் நிறைய பேர் நல்லா உழைச்சிருக்கீங்க. ஹீரோ சொல்லவே தேவையில்ல, நல்லாவே பண்ணார். வில்லனும் நல்லா பண்ணார். ஆனால் வில்லன் பேச அவ்வளோ கூச்ச போகிறாரு. படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. இதில் மெயினாக ஒர்க் அவுட் ஆனது என்னென்னா, ஹெல்பிங் மைண்டு தான் எல்லாத்துக்குமே. இந்த ஹெல்பிங் மைண்டால் தான் இந்த படமே உருவாகிருக்கு. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ராஜ் ப்ரோ ஸ்டண்ட்டுலேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாமே அன்றைக்கி வேகாத வெயில் டான்ஸுக்கெலாம் என்ன ப்ரோ, அவ்வளோ வெயில் அவ்வளோ வேத்தில் டான்ஸ் ஆடிட்டு ஆற்றுல போய் விழுந்தது தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த ஹெல்ப்புக்காகவே, இந்த மனசுக்காகவே இந்த படம் நல்லா ரிலீஸ் பண்ணுவேன். தேட்டரில் கொண்டு பப்ளிக்கில் கொண்டு சேர்ப்போம். சரியா? தேங்க்யூ.